காட் bless யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. மறுபடியுமாக உங்களை இந்த வீடியோவிலே சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார், உங்களை பரவ செய்வார். கர்த்தர் தாமே உங்களுடைய நீதிக்கு தக்கதாக உங்களை பாதுகாப்பாராக. உங்களை 91ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடி நோய்கள் தாக்காதல், ஆபத்துகள், அனர்த்தங்கள், பொல்லாப்புக்கு உங்களை விலக்கி காப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 5வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை பார்ப்போம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, சபைக்கு புனித பேதுரு அவர்கள், அதாவது சீமோன் பேதுரு, அந்த சீமோன் பேதுரு எழுதுகிற அந்த 2வது கடிதத்தில் அவர் என்ன எழுதுகிறாருன்னு கேட்டீங்கன்னா, சபைக்கு எழுதுகிறார். சபையில் உள்ள மக்களுக்கு அவர் சில காரியங்களை, சில அறிவுரைகளை சொல்கிறாரு, உபதேசங்களை சொல்கிறாரு. அது எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சபையில் உள்ளவர்களுக்கு, கிறிஸ்தவ சீசர்களுக்கு சொல்கிறார். வெளியில் உள்ளவங்களுக்கு இல்லை, இது நம்ம சபையில் உள்ளவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். பாருங்க, இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா, இளைஞர்களாக இருக்கக்கூடிய மக்கள், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும்? நம் மூப்பர்களுக்கு, அதாவது நம்ம சபையில நம்மை நடத்தக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அவர்தான் சபையில் உள்ள மூப்பர்கள் இருப்பாங்க. வயதானவங்க இருப்பாங்க, நல்ல அனுபவசாலிகள் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கெல்லாம் நாம் ஆவிக்குரிய ஒரு பின்தங்கிய இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யணும்? அவங்களுடைய சொற்படி கேட்கணும், அவங்களுடைய அறிவுரைகளை நம்ம கேட்கணும். அவங்க சீனியராக இருக்கிறவங்க, அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அதனால் அவங்க சபைக்கு ஒரு மூப்பர்களாக இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சபைக்கு மூப்பர்களாக இருக்கக்கூடியவங்களை நாம் அவங்களுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகளோடாக இருக்கணும், விசுவாச பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்படி நீங்கள் மூப்பருக்கு கீழ்ப்படியுங்க. இளைஞர்கள் எல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஜீனியராக இருக்கவங்க சீனியருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து தான் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாரும் அப்படி சொல்லிட்டு, அதாவது மூப்பர்களுக்கு இளைஞர்கள் கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. பார்த்தீங்களா? இங்கே கீழ்ப்படிதல்ங்கிற விஷயத்த மூப்பருக்கும் கீழ்ப்படிதல் இருக்கணும், இளைஞர்களுக்கும் கீழ்ப்படிதல் இருக்கணும், ஊழியர்களும் கீழ்ப்படியணும், விசுவாச பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல நான் தான் பெரியவன், நான் சொல்றதை தான் நீ கேட்கணும், அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வரக்கூடாது அப்படின்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணும். மனத்தாழ்மை தான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு ஆடை, ஒரு அணிகலன் மாதிரி அது. இதை நாம் அணிஞ்சுக்கணும், இந்த தாழ்மையை அணிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அங்கே சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர்கள், நம்ம எல்லா சபையில் இருக்கிற எல்லாருமே என்ன செய்யணும்? சீனியர் ஜூனியர்லாம் பார்க்காம, ஒருத்தர் நல்லது சொன்னால் சீனியராக இருக்கிறதுனாலும் கீழ்ப்படியலாம், ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய குருவுமாக இருக்கிற நானே உங்களுடைய பாதங்களை கழுவும் போது நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்படிப்பட்ட உலக இரட்சகரே நமக்கு முன்மாதிரியாக இருக்கும் பொழுது நாமும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபைகளிலே, குடும்பங்களிலே கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பாருங்க, அணிந்து கொள்ளுது ஒரு ஆடை ஆபரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு.
நம்மளாம் இன்னைக்கு வெள்ளியும் பொண்ணும் தான் அணிகிறதுக்கு ஆசைப்படுறோம். தாழ்மையை அணிந்து கொள்வதற்கு யாரும் விருப்பப்படுறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் தாழ்மையை நீங்க அணிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அணிந்து கொள்ளுதல்னா என்ன? உங்க இப்போ ஒரு ஆடை அணிந்து கொள்ளுறோம்னா அது நம்ம உடம்புல எப்போதுமே நம்ம கூட ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆடை எப்பொழுதும் அது ஸ்தோத்திரம் நம்ம சரீரத்தை விட்டு போறதில்லை. நாம் இதை மாற்றோம்னா இன்னொரு ஆடை அணிந்து கொள்வோம். இதுபோல நீங்க இந்த தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுரை சொல்லுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே சொல்லுகிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பார்த்தீங்களா? பெருமையான மனிதனோ பெருமையான ஊழியக்காரனுக்கோ முதல் எதிரி அவங்க தான் ஆண்டவருக்கு. யார்? இந்த பெருமையுள்ள ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, பெருமையுள்ள விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவங்க தான் யாருக்கு முதல் எதிரி? ஆண்டவருக்கு முதல் எதிரி. அவங்களுக்கு எதிர்த்து தான் நிற்கிறார். இப்போ எதிர்த்து நிற்கிறேன்னா எதிரி தானே. இப்போ எனக்கு ஆண்டவர் எதிர்த்து என்னை நிற்கிறாருன்னா நான் ஆண்டவருக்கு எதிரி. அதனால தான் என்னை எதிர்க்கிறார். அப்போ எனக்கு என்ன இருக்குது? பெருமை இருக்குது. எனக்கு பெருமை இருக்குது. நான் எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, இந்த உலகம் அப்படியே அந்த சொத்து இருக்குது, இத்தனை சபை இருக்குது, நான் தான் பெரிய ஜீனியர் பாஸ்டர், நான் தான் அந்த சபைக்கு வந்த ஒரு மூத்த விசுவாசி. இந்த பெருமைகள் இதையெல்லாம் நாம் தூக்கி தூர போட்டுட்டு தாழ்மை என்கிற அந்த அணிகலனை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெருமை தான் இன்னைக்கு சபைகள்லையும் கிறிஸ்தவத்துக்குள்ள உலகத்தாரிடத்தில் இல்லாத அளவுக்கு கூட இன்னைக்கு பெருமை என்பது கிறிஸ்தவத்திற்குள் ஊறி போய்விட்டது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராக இருந்தாலும் சரி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெருமை தேவனுக்கு முதல் எதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெருமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? களைந்து விட்டு மன தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு எழுதின அந்த நிருபம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல பாருங்க, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கிருபையை அளிக்கிறாரு. ஸ்தோத்திரம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து தான் நிற்கிறார். முன்னால அந்த சொல்லப்பட்டபடி தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அதனால எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலங்களே நாம் பெருமையை களைந்து விடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நாம் அந்த தாழ்மையை ஒரு அணிகலனாக அணிந்து கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக நாம் வேறொரு வருஷத்துக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே லூக்கா சுவிசேஷத்திலே 4வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அத 5வது வசனத்தில் நாம் வாசிப்போம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையை உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கூட பாருங்க, இது பிசாசு 40 நாள் ஆண்டவர் உபவாசம் செய்கிறார். தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவரை நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டவர் வனாந்தரத்துக்கு, அந்த யூதாவின் அந்த வனாந்தரத்தின் பகுதிகளாக அவர் நடத்துகிறார். அங்கே போய் 40 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் சாத்தான் பல சோதனைகளை பண்ணுறான். அதில் ஒரு சோதனை தான் இந்த மலை உச்சியில் கூட்டு போய் நிறுத்திட்டு ஒரு நிமிஷத்தில் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் சொல்கிறாங்க. அதாவது இன்னைக்கு நாம் இருக்கிற இந்திய நாட்டை வரையும், இந்த இந்தியாவை வரையும் அவன் காட்டியிருக்கான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிட்ட
அன்னைக்கு இருந்த ரோமா சாம்ராஜ்யம் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்க பல ராஜாக்களையும் பல ராஜ்யங்களையும் இந்த உலகத்தில் எதுவுமே அவன் காண்பிக்காத பொருள் ஒரு இமை பொழுதுல காட்டியிருக்கான். பாருங்க சோதரம், அப்படியே ஒரு பயாஸ்கோப் காட்டின மாதிரி அப்படியே ஒரு செகண்டில் அப்படியே ஆண்டவர் காட்டுறான். நான் பாரு, இந்த ராஜ்யங்களை எல்லாம் உனக்கு தர்றேன் அப்படிங்கிறான். தேவாதி தேவன் சோத்திரம் இந்த உலகத்தையே இந்த தன்னுடைய வார்த்தையினால் படைத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் அந்த சாத்தான் வந்து ஒரு வேஷம் போடுறான். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதனால் அந்த மனிதன் அந்த அந்த சாத்தான் வந்து இந்த இடத்துல சொன்ன பொழுது அவர் என்ன சொல்கிறார், இவையெல்லாம் எல்லாவற்றுமே உள்ள அதிகாரத்தையும் இவைகள் எல்லாவற்றுமே உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையை உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் என்னுடையது, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த அதிகாரம், இந்த மகிமை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை இச்சைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீர் என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் முடியதாகுங்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பெருமைக்காரன் பிசாசு பெருமையினால விழுந்து போனான். பிசாசு எப்படி விழுந்து போனான்? பெருமையினால விழுந்து போனான். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளிலே இந்த சாத்தான் விழுந்து போன அந்த பெருமையான அந்த காரியத்திலே, அந்த பெருமையில் நீங்களும் விழுந்து போகாதபடிக்கு, தேவனுக்கு எதிரிகள் ஆகிவிடாதபடி நீங்கள் இந்த பெருமையெல்லாம் கலைந்து விட்டு அந்த மனத்தாழ்மை என்கிற அணிகலனை, அந்த ஆவரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உதாரணத்துக்கு, இன்னைக்கு உயரத்தில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக எங்கே வருது? தாழ்ந்த இடத்துக்கு அப்படியே அருவியாக கொட்டி வருது. தாழ்ந்த அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் செழிப்பான நிலமாக மாறுது. அதுக்கு காரணம் தாழ்ந்த நிலத்துக்கு தான் நீரோட்டங்கள் பாய். போல நீங்கள் இந்த தாழ்மையான இந்த விஷயங்களை, தாழ்மையை அதை நீங்கள் அணிகலனாக ஒரு ஆபரணமாக அணிந்து கொள்ளுங்க. அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் தன்னுடைய பெருமையினாலே விழுந்து போனான். அவனுக்கு இனி ரட்சிப்பு இல்லை. தேவதூதர்களுக்கு இனி ரட்சிப்பு இல்லை. ஒரே தரம் பாவம் செஞ்சால் ஒரே தரம் தண்டிக்கப்பட்டுட்டான். இனி அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனால் உங்களே என்னையும் மீட்பதற்காக, மீட்டுக்கொள்வதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஜீவ அப்பமாகிய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமையை களைவோம். ஸ்தோத்திரம். தாழ்மை என்ற அணிகலனை நாம் தரித்து கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் 28வது அதிகாரத்திலேயும் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். எபிராயிமருடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ! மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பமே, இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கண்மலையையும் போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற வெள்ளம் போலவும் வந்து கையினால் அது தரையிலே தள்ளி விடுவான். எப்ராஹிமருடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். பாருங்க, இந்த சோத்திரம், இந்த எப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தார் மிக பெருமையோடு நம்பம் அடித்து கொண்டிருந்ததாக இங்கே பார்க்கிறோம். அதனால் அவர் சொல்றாரு, எப்ராஹிமியருடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு. பாருங்க, இன்னைக்கு கூட நாம் குடிச்சிட்டோம்னா, அன்றைக்கி ஆளுக குடிச்சிட்டாங்கன்னா ஆளுக்கு ஒரு பெருமை பேச உட்காந்துருப்பானுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளே போயிட்டா இல்லாத பெருமையெல்லாம் வரும். அந்த 2 மணி நேரம் கழித்து வெறுமையாயிடுவாங்க. அதை தான் சொல்கிறாரு, இந்த மாதிரியான பெருமை பேசிக்கிட்டு, இந்த உலகத்தில் வெட்டி கதை பேசிக்கிட்டு ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடிய அநேக மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றார்? காலால் மிதித்து போடப்படுவது. அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு நான் சொல்வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
நீங்கள் அந்த ஆடை அணிந்து கொள்வது போல, ஒரு ஆபரணத்தை அணிந்து கொள்வது போல, பொன் நகைகளை வைர நகைகளை அணிந்து கொள்வது போல இந்த தாழ்மையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக, உங்களை பாதுகாப்பாராக. இந்த ஸ்தோத்திரம், இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய அறிமுகமான எல்லாவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதாக எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.